ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக். ஐம் ஜென்சி ஃப்ரம் நைரோபியிலேருந்து. இந்த மாதிரி சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், நான் 1 மந்த் ஆச்சு எந்த விலாகுமே வந்து நான் அப்லோட் பண்ணவே இல்லை. பட் இருந்தாலும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கீங்க. அதற்காக ரொம்பவே தேங்க்யூ. அண்டு கென்யா நைரோபியை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, இவ்வளோ அழகாக இருக்குது, நைரோபியில் இவ்வளோ சூப்பரான பிளேசஸ்லாம் இருக்கா, கென்யா இவ்வளோ அழகாக இருக்கா, ஆஃப்ரிக்காவில் இவ்வளோ சூப்பராக இருக்குதா அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் தான் என்னை இன்னும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி நியூ பிளேசஸ்லாம் இன்னுமே வந்து எங்களுக்காக காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. எஸ், இது பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ் ஃபார் யூ. பிகாஸ் வந்து நீங்கள் ஒரு டூரிஸ்ட்டாக கென்யாவுக்கு வரீங்கனாக்கா மேஜராக வந்து நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் தான் வந்து நீங்கள் கவர் பண்ணுவீங்க. நைரோபி நேஷ்னல் பார்க்கு, மசாய் மாரா, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கவர் பண்ணுவீங்க. இந்த ஒரு பிளேஸ் வந்து உங்களோட டூரிஸ்ட் பேக்கேஜஸில் வராது. அப்படியே நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ண மறக்காதீங்க. பிகாஸ் இது வந்து ஒரு மினி சுவிட்சர்லாண்ட் கென்யானே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து டீ எஸ்டேட் தான். ஸோ அந்த ஒரு பிளேஸுக்கு தான் உங்களை இன்றைக்கி கூட்டிகிட்டு போக போகிறேன். இட்ஸ் நேம் இஸ் கிசி அண்ட் கெரிச்சோ. போகலாமா? இப்போ நம்ம நைரோபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 8 o'clock நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா 8 hours வந்து நம்ம அங்கே கிசி போய் நம்ம ரீச் ஆகிறதுக்கு 8 hours ஆகும். ஸோ மார்னிங் 8க்கெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னாக்கா ஈவினிங் வந்து நல்ல ஒரு சன்செட் அண்ட் ப்ரீஸ் அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு க்ரீனரி அண்ட் கூலிங் இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க முடியும், அனுபவிக்க முடியுங்கிறதுனால ஸோ மார்னிங்கே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து வந்து நாங்கள் இங்கே வந்து நம்மளோட ஃபுட் வந்து அவ்வளோவா வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ தட் மீன்ஸ் இந்தியன் ஃபுட் வந்து எங்கேயுமே அவ்வளோவா அவைலபிள் இருக்காது. ஸோ நமக்கு வந்து கேஎஃப்சி தான் வந்து இருக்கிறதுனால நம்ம அப்படியே வந்து நம்மளோட ப்ரன்ச்சுன்னு சொல்ல முடியாது, லஞ்சே ஆகிடுச்சு. ஏன்னா 12:30க்கு தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோமே. ஸோ சாப்பிட்டுட்டு ஏன்னா இதுக்கப்புறம் போகிற பிளேஸ் எல்லாம் வழி எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான் இருக்கும். ஷாப்ஸ் அவ்வளோவா இருக்காது, ஹோட்டல்ஸ் இருக்காது. ஸோ தட் இங்கேயும் முடிச்சிட்டா மட்டும்தான் வந்து நம்மளை வந்து கண்டினியூஸாக இங்கேருந்து ஒரு 6 hours வந்து நமக்கு ட்ராவல் பண்ணணும். ஸோ தட் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து நம்ம கிளம்பியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பிளேஸ் வந்து கெரிச்சோக்கு முன்னாடி, கிசிக்கு முன்னாடி. ஸோ இன்னும் வந்து கிசி வரல. பட் போகிற பிளேஸ் எல்லாமே எனக்கு ஃபுல்லாகவே தெரிஞ்சு வந்து ஒரு மினி சுவிட்சர்லாண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல்லாக 2 சைடு வந்து செம்ம க்ரீனரி. ஸோ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னாக்கா 365 டேஸும் வந்து மழை பெய்யும்னு சொன்னாக்கா நம்புவீங்களா? ஸோ ஆனால் வந்து இதுதான் உண்மை. 365 டேஸும் வந்து மழை பெய்யும். அண்ட் மார்னிங் வந்து உங்களுக்கு வெயில் அடிக்கலாம், இல்லை வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். பட் எப்படியாவது அன்றைக்கி வந்து ஒரு மழை வந்தே வரும். ஸோ அப்படி ஒரு சூப்பரான பிளேஸ் தான். அண்ட் இங்கே வந்து முக்கால்வாசி வந்து நீங்கள் கென்யாவில் எங்கே போனாலுமே செம்ம க்ரீனரியாக இருக்கும். ரொம்ப வந்து அதை பார்த்தாலே என்னோட நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். என்னோடய நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்தாலுமே தெரியும் கென்யா செம்ம அழகாக இருக்கும் அப்படின்னு நீங்களுமே சொல்லியிருக்கீங்க. எஸ், அது வந்து 100% ட்ரூனே சொல்லுவேன். கென்யா ரொம்ப 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 அழகான கண்ட்ரி. எஸ்பெஷலி ஃபார் இந்தியன்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஃபைனலி வந்து நாங்கள் ரெசார்ட்டும் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ பெருசாக வந்து நம்ம வெளியெல்லாம் போகிற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இல்லை. ஸோ ஜஸ்ட் ரெஸ்ட்டுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நமக்கு வந்து. அதனால ரெசார்ட்ஸ் வந்து நாங்கள் எப்போதுமே கொஞ்சம் நல்லா பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா பிள்ளைங்க விளாட்றதுக்கோ இல்லை வந்து நமக்கு ஒரு என்டர்டைனிங்காக இருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிளேஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரு ஹோட்டல் வந்து ரேண்டமாக தான் பார்த்தோம். ஸோ ரேண்டமாக பார்த்தால இது பிடிச்சிருந்துச்சி. ஸோ தட் ஃபஸ்ட்டு ஒரு ரூம் போனோம். அதுக்கப்புறம் அதை விட வந்து அதில் வந்து அவ்வளோ வியூஸ் எங்களுக்கு இல்லை. அதனால வந்து இன்னும் 2 ரூம் கூட ஆப்ஷன்ஸ் சொல்லியிருந்தாங்க. பட் வந்து எல்லாமே ஃபுல்லாக ஆகிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் வந்து குழந்தைங்க வச்சுட்ருக்கிறதுனால வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ தட் அதில் வந்து ஒரு ரூம் சூஸ் பண்ணப்போ எங்களுக்கு வியூஸ் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. நான் அதை ஃபைனலாக காமிக்கிறேன். ஸோ ஆஃப்டர் தட் நம்மளோட ஃப்ரெஷ் அப்லாம் முடிச்சுட்டு டின்னருக்காக வந்துட்டோம்.
ரொம்ப லேட் ஆனதுனால வந்து டின்னரும் பெருசா இல்ல. ஓகே எங்களுக்கும் வந்து பார்த்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கும் வந்து பிரிஸ்காலாம் இல்ல. பயங்கர டயர்டா இருந்துச்சு. ஸோ என்ன இருக்கோ அத சாப்பிட்டுட்டு நம்ம வந்து போய் படுத்துறலாம் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா ட்ராவலே வந்து 8 to 9 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ குழந்தைங்களையும் வச்சுட்டு நம்ம வரும்போது பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இங்க வந்து பட்டர் சிக்கன் அண்ட் நான் தான் சொல்லியிருந்தோம். சப்பாத்தி தான் சொல்லியிருந்தோம். பட் நம்ம ஊர்ல பட்டர் சிக்கனுக்கும் இந்த ரெசார்ட்ல உள்ள பட்டர் சிக்கனுக்கும் நீங்களே பார்த்துட்டு கமெண்ட்ல இது என்னவா இருக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா நான்லாம் இதை பார்த்தேனாக்கா ஒன்று குருமா இல்லைன்னா குழம்புன்னு கூட சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நைட்டு வந்து வியூஸ் அவ்வளோவா இல்லைனாலும் மார்னிங் கண்டிப்பாக இந்த வியூஸை காமிக்கிறதுக்காகவே உங்களுக்காக வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இல்லை, செம்மையான வியூவு. ஆக்சுவலி இந்த வியூ வந்து எங்களுக்கு அந்த சைடு வந்து இல்லை, ஜஸ்ட் வெறும் பில்டிங் தான் இருந்துச்சு, அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ இந்த சைட் பார்த்திங்கனாக்கா வந்து நமக்கு இங்கே நிறைய வந்து பனானா லீவ்ஸ் வந்து நிறைய வந்து இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து நீங்கள் வாங்குறீங்கனாக்கா வந்து ரொம்ப சீப்பாகவும் உங்களுக்கு கிடைக்கும். எஸ், ரெசார்ட்டுன்னு வந்தால் செம்ம ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏன்னா பயங்கர டயர்டாக இருந்தது, ஃபுல்லாக வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் போகுது அது பாட்டுக்கு போயிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் தெம்பாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஸ்விம்மிங் பூல் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கும் வந்து கரெக்டாக வந்து இடுப்பளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ தட் இந்த தடவைன்னு பார்த்து வந்து லாஸ்ட் டைம் வந்து ஸ்விம்மிங் பூல்லலாம் இறங்கவே இல்லை ஜோஷ்னா. ஸோ தட் அதனால் வேண்டாம், எடுக்க வேண்டாம், சும்மா எதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இந்த தடவை விட்டது. கடைசியில் பார்த்தா இந்த தடவை வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து இறங்கியிருந்தா. அண்ட் இதுதான் வந்து அந்த வியூவு. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்பாவுமே இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு நல்லா ஏன்னா பயங்கர இங்கே குளிராக இருக்கிறதுனால நீங்கள் எப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த ஒரு பிளேஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ஸ்டே பண்ணலாம். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நானும் உள்ளே போய் பார்த்தா பயங்கர ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஆனால் உள்ளே வந்து வீடியோஸ் அலவுடு கிடையாது. ஸோ தட் நான் எடுக்கலை. இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் இந்த வார்மாக இருக்கிறதுக்கும் வந்து நமக்கு ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கிறதுக்கு இந்த ஒரு பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுன்னே சொல்லலாம். அதுவும் இந்த மாதிரி ரொம்ப குளிராக இருக்கிற பிளேஸில் வந்து நம்ம போய் பார்க்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த பிளேஸை வந்து நான் உள்ள அந்த ஸ்பா வந்து ரொம்ப உள்ளே போய் நமக்கு வீடியோஸ் எடுக்க முடியாது. பட் இருந்தாலும் வந்து மேலே வந்து நம்ம எடுக்கலாம். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஊட்டி கொடைக்கானல் ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த ரெசார்ட்டே வந்து பார்த்திங்கனாக்கா இப்படி ஏறுற மாதிரியே தான் இருந்துச்சு. எங்களோட ரூம் வந்து கீழே இருந்தது. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டாக இருக்கும், அதுவுமே அழகாக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த ரெசார்ட்டுன்னு, ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசார்ட்ஸில் இப்படி ஒரு நேம்லாம் இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு யூனிக்கான ஒரு நேம்ஸாக இருந்தது. அண்ட் இங்கே உள்ள பிரேக்ஃபாஸ்ட் வந்து பேஸ்ட்ரிஸ்க்கு தனி மார்க்கே வந்து நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி லிமிட்டடாக தான் வச்சுருந்தாங்க. பட் ஒன்று வந்து எல்லாருமே டேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோ, பீஃப் இது தான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து நமக்கு வைப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணி எதுவுமே வந்து நம்ம திருப்பி வச்சுட்டு வர மாதிரி இல்லை. எனக்கு எங்கே போனாலுமே வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து டேஸ்ட் பண்ண பிடிக்கும். ஏன்னா நம்ம போகிறதே ஒரு பிளேஸ்க்கு போகிறோம்னாக்கா அங்கேயும் போய் நம்ம டயட்டோ இல்லை நமக்கு பிடிச்சதோ திரும்ப சாப்பிட்றதில்ல ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு புது பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்னா நியூவாக வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அதை திருப்பி நம்ம வீட்லேயோ வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டுலாம் இருக்கிறதுக்காக நம்ம வரல. அதுக்கு நம்ம வீட்டிலையே இருந்துடலாம். ஸோ ஒரு பிளேஸ்க்கு போகிறோன்னா ஒரு நியூவாக வந்து நம்ம பார்க்குறோன்னா நியூவாக வந்து நம்ம ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.
ஃபைனலாக வெளியே வரும்போது ஒரு குட்டியாக இந்த க்யூட்டான ஒரு கேட்டை பார்த்தோம். இதுக்கு ஒரு குட்டி க்யூட்டானது ஒன்று இருக்கும். எனக்குன்னா எதை பார்த்தாலுமே ஒரு பயம்தான். ஆனால் என் பொண்ணுக்கு அப்படி கிடையாது. எங்கே போனாலும் இந்த பெட்ஸ் மேலே ரொம்ப அவளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து பயப்படுவான். பட் இந்த கேட்டுக்கு மட்டும் எப்போதுமே பயந்ததே இல்லை. ஃபைனலாக நானுமே ஒரு பிக்சர் எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு கேட்டுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்து எடுத்தது. அண்ட் அங்கேயே வந்து காஃபி பாரும் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து காஃபிக்குன்னு தனியாக வந்து ஒரு ப்ளேஸும் சிட்டிங் ஏரியா இருந்துச்சு. ஸோ அங்கே ஆனால் நாங்கள் அவ்வளோவா ஸ்பெண்ட் பண்ணல. ஏன்னா எங்களுக்கு அதுக்கான டைமும் இல்லை. ஸோ தட் சும்மா உங்களுக்கு வீடியோக்காக மட்டும் நான் வந்து அங்கே போய் ஷூட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் ரூமில் போய் நம்ம எல்லாமே வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து நம்ம கிளம்பணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரெசார்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு காமிச்சிடலாம், ஃபுல்லாகவே காமிச்சிடலான்னு தோணுச்சு. ஸோ தட் இதுதான் வந்து ரிசப்ஷன் ஏரியா. ஆக்சுவலி இதுதான் ஃபஸ்ட்டு காமிக்கணும். பட் நான் லாஸ்ட்டாக தான் எடுத்தேன். ஸோ தட் இந்த பிளேசஸ் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிட்டோன்னாக்கா நம்ம வெக்கேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வெக்கேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போக போகிறது, நான் ஏற்கனவே ஹெவன்னு இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தது மினி சுவிட்சர்லாண்ட் இன் கென்யான்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். கெரிச்சோக்கு தான் போகிறோம். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ்னால் இது தான். கண்டிப்பாக நீங்கள் கென்யா வரீங்க, டைம் இருந்துச்சுன்னா இந்த பிளேஸை வந்து மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அப்போ ரொம்ப வருத்தப்படுவீங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸுக்கு இப்போ உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ இந்த ஒரு ரெசார்ட்டுக்கு டாட்டா பபாய் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கெரிச்சோவில் போய் பார்க்க போகிறோம். கெரிச்சோவில் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ வாங்க என்னோடு சேர்ந்து இதே மாதிரி நிறைய கென்யா வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு ஹாப்பியாக வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்களும் என்னோட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் நவ் ஃபார் மோர் கென்யா அப்டேட்ஸ்.